ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நிஃப்டி August 3 மண்டே. ஸோ எக்ஸ்பைரிக்கு முத நாள். ஸோ நம்ம ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம எப்படி இன்னைக்கு என்ட்ரி எடுத்துருக்குறோங்கிறத இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னோட MTH ஓஆர்பி வெர்ஷன் 2 இண்டிகேட்டர் நான் எனேபிள் பண்றேன். ஸோ அதோட செட்டிங்ஸ்ல போய் நான் இன்னைக்கான டேட்டை செலக்ட் எக்ஸ்பைரி டேட்ல நாளைக்கு நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் இந்த ஷோ ஓஆர்பி 5 minutes கன்ஃபர்மேஷன் மண்டே அண்ட் டியூஸ்டேங்கிறத நான் எனேபிள் பண்ணேன்னா எனக்கு 2 ஸ்ட்ரைக் காமிக்கும். லைக் காலையில ஒரு 9:20 9:25 உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் காமிச்சிடும். 24,400 கால் ஆப்ஷன் அண்ட் 24,700 புட் ஆப்ஷன். இந்த 2 வேல்யூ நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுல காமிச்சிருக்க 115 அண்ட் 123ங்கிற வேல்யூவை நான் வந்து மார்க் பண்றேன். ஸோ இப்போ நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா 5 minutes கேண்டிலோட ஹை அண்ட் லோங்கிறதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்க மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, டைம் வந்து 10:10 அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் ஒரு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 10:15 கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் படி நம்ம ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டலோட ஹையை பிரேக் பண்றப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா புட் சைட் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ எங்க இருக்குங்கிறத பார்க்கணும். அந்த வேல்யூ கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸா ஸ்பாட்ல மேல போறாங்க. ஸோ நம்ம கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். இன்கேஸ் அவங்க இந்த லைனுக்கு மேல இருந்தாங்கன்னா மார்க்கெட் எப்பனாலும் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கால் சைட் போறது வந்து ரொம்ப ரிஸ்கியான ட்ரேட். ஸோ நம்ம இப்போ பாக்குறப்போ இங்க பாருங்க 10:15க்கு 10:15க்கு நம்ம எது பாத்தீங்கன்னா நம்ம லைனை விட இங்க நம்ம மேலதான் கன்ஃபார்மா இருக்காங்க. நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் ப்ரீமியம்லாம் அதே மாதிரி புட் சைட்ல இங்க கரைச்சு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. எக்ஸாக்டா இங்க ஒரு 12:15 அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லைனை வந்து தொட்டிருக்காங்க. அடுத்த கேண்டிலும் பிரேக் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்த கேண்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டில் வச்சிருக்காங்க. விச் மீன் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி சொல்றாங்க. பட் இது ப்ராப்பரா ஒரு கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் ஃபார்மேஷனா இல்ல. ஸோ நான் வெயிட் பண்றேன். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு கிரீன் கேண்டில் வரப்பவே நான் என்ன நினைக்கிறேன்னா மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்றேன் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைனை எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்க. விச் மீன் மார்க்கெட் வந்து கீழே வர போறாங்க அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அடிஷ்னலா எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் படி எனக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நான் வெயிட் பண்ணணும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆகிப்போ ஒரு ஹையர் ஹையா வந்து நான் மார்க் பண்றேன். இந்த ஹையர் ஹையா மார்க் பண்றேன். இப்போ இந்த ஹையர் ஹையை நான் மார்க் பண்றப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருக்க இந்த ஹையர் ஹையை மார்க் பிரேக் பண்றப்போ நான் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்றேன். ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் எடுக்கிறப்போ என்னன்னா 135ல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் எங்க இருக்குங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டார்கெட்டுக்கு நான் என்ன பண்றேன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் இங்க இது வந்து ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்விங் நான் எங்க இருக்குன்னு பாக்குறேன். அந்த ஸ்விங்கோட ஹை லோ அந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஹை மார்க் பண்ணிக்கலாம், இல்ல லோ கூட அந்த ஸ்விங்கோட பாடி க்ளோஸ் இது கூட நான் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் இது பாத்தீங்கன்னா அடுத்து நான் எங்கன்னு தெரியல. எனக்கு இங்க ப்ராப்பரா பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு இங்க இருக்கு. ஸோ நான் இதுவரைலாம் நான் என்ட்ரிங்கிறத நான் கன்சிடர் பண்றேன். நான் மார்க் பண்ணிக்கிறேன் என்ட்ரி. ஓகே, இது வந்து டார்கெட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம டார்கெட் 1 இது டார்கெட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பாருங்க, எனக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து அகைன் வந்து கீழே தான் வர போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ சேம் புட் ஸ்ட்ரைக்லயே நான் என்ட்ரிக்காக நான் வெயிட் பண்றேன். என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்றப்போ நான் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேண்டிலுக்கு அடுத்து இந்த கேண்டில் எனக்கு வரப்போ ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ புட் சைட் தான் போறாங்க. ஸோ நான் என்ட்ரி வந்து நான் இங்க வந்து 135ல நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 142. இதுக்கு நான் எய்ம் பண்ணலாம். பட் இந்த ஸ்விங்கோட ஹைக்கும் நான் எய்ம் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எனக்கு இங்க இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எனக்கு ஈஸியா எனக்கு இங்க 135ல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்க இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ்ன்றது கொடுத்துருச்சு. அடுத்த டார்கெட் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஆல்மோஸ்ட் லைக் 25 பாயிண்ட்ஸுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் மேக்ஸிமம் அது போனதுன்னு பாத்தீங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் இங்க போயிருக்கு. ஸோ இந்த என்ட்ரில 22 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூஸ் பண்றப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டா வந்து 15 பாயிண்ட்ஸ் பக்கம் எனக்கு எனக்கு இந்த என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரே கேண்டில் எனக்கு போயிட்டு ரிவர்ஸ் பண்றப்போ 15 பாயிண்ட்ஸ்ல நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் கொடுத்த பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரியில 22 பாயிண்ட்ஸ். சரி, இதை நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். அகைன் மார்க்கெட் இங்க இருந்து எனக்கு திரும்பிட்டு எனக்கு இந்த இடம் வரப்போ இந்த இடம் வந்து தொட்டுட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா இன்னும் ப்ராப்பர், இல்ல இந்த இடம் பக்கத்துல எனக்கு ரிவர்ஸ் ஆனாலும் ஓகே. எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இங்க 123, இங்க வந்து 125. எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடம் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ப்ராப்பரா எனக்கு ஒரு ரிவர்சல் வந்து இந்த இடம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் என்ட்ரிக்கான இதை நான் வரைகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி நான் இந்த ஒரு எனக்கு இங்க ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்விங் ஹையை நான் மார்க் பண்ணேன். அகைன் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸா பார்த்தாலும் எனக்கு இதே தான் டார்கெட். அதுக்கப்புறம் இதுவும் இதே சேம் டார்கெட்ல எனக்கு சேஞ்ச் ஆகல. இது வந்து நான் வந்து கன்சிடரிங் லைக் என்ட்ரி 2. இதை வந்து ஒரு என்ட்ரி 2ன்னு நான் வச்சிருந்தேன் நான். ஸோ பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரிக்கு நான் ஸ்டாப் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு கேண்டலுக்கு கீழே எனக்கு க்ளோஸ் பண்றப்போ நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் மெயின்டைன் பண்ணேன். வேணா அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் நம்மளோட விருப்பம் தான். லைக் இந்த கேண்டில் கொடுத்தாலும் ஓகே தான். நான் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிலுக்கு வச்சிருந்தேன். ஸோ எனக்கு இவ்வளோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருந்தா போதும் நான் நினைச்சேன். ஸோ இதையும் நான் வந்து ரெட் கலர்ல நான் மாத்திக்கிறேன். இது வந்து ஒரு எஸ்எல் லைனா நான் பிளேஸ் பண்ணிருந்தேன். பட் பார்த்தா எனக்கு எஸ்எல் வரல. எனக்கு இங்க என்ட்ரி எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரி எடுத்தது கீழே வந்தது. என் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் கூட போல. ஸோ ஃபைனலா பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் போயிட்டு மார்க்கெட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தது. மேக்ஸிமம் பாயிண்ட் போனது வந்து 12 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எனக்கு 12 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. சாரி, இங்க இருந்த ஒரு ஓகே. ஸோ 16 பாயிண்ட் போயிருக்கு எனக்கு. நான் மேக்ஸிமம் இங்க புக் பண்ணது வந்து ட்ரைலிங் ப்ராஃபிட்ல 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு 22 பிளஸ் 16 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 38 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த 38 பாயிண்ட்ஸ்ல இன்னைக்கு நான் புக் பண்ணது வந்து 25 பாயிண்ட்ஸ் நான் புக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம பாத்தீங்கன்னா எங்க ரிவர்ஸ் ஆகுதா இல்ல இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதாங்கிறது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12-15 கேண்டில் ஸ்பாட்ல நான் மார்க் பண்றேன். 12-15 கேண்டில் இங்க இருக்கு. இத பிரேக் பண்ணி அடுத்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி மேல போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா புட் சைட் தான் இருக்கு. இவங்க எப்போ இதை க்ளோஸ் பண்ணி மேல போறாங்களோ அப்போ வந்து கால் சைடு வந்து ட்ரெண்ட் மாறுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு இந்த 123ங்கிற லைனை வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தா நமக்கு வந்து இந்த இடத்த தாண்டி மேல போறாங்க, கால் சைட் போறாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக் இந்த ஒரு வேல்யூ வச்சு நம்ம ஓவரால 38 பாயிண்ட்ஸ் வரை போயிருக்கு. அதுல நம்ம 25 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த இண்டிகேட்டர் பத்தி மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் டீடைல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வீடியோல வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த ஓஆர்பி வேல்யூஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, ஸோ ரிவர்சல் ஆகுதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதாங்கிறது நாளைக்கு நம்ம வீடியோல நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ரெண்டுலையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.